சொல்லுங்கக்கா, எனது ரேஷன் கடையில் இன்னைக்கு தராங்களா சாமானம்? இதா வந்துட்டேன். சீக்கிரம் லைன்ல நில்லுங்க, நான் சீக்கிரம் வந்துருவேன். எத்தே எத்தே என்னடி எங்க பையன் கையுமா கிளம்பிட்ட? என்ன ஊரை காலி விட்டுட்டு போறியா? கிளவிக்கு கொடுப்ப பாரு. இதுக்கு சொல்லாமையே போயிருக்கலாம். வீட்டுல ஆளு காணனா ஊரே கூட்டிடும். சரி, ஒரு படமா சொல்லிட்டு போலான்னு கூப்பிட்டதுக்கு என்ன வாய் பேசுது? இரு, 1000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேன். எத்தே, ரேஷன் கடையில 1000 ரூபாய் பணம் தராங்களா? கமலாக்கா இப்பதான் போன் பண்ணிச்சு. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன மருமலை சொல்ற? 1000 ரூபாய் பணமா? மருமலை பார்த்து போயிட்டு பத்திரமா வந்து தேடி தங்கம். அத்தை உனக்காக காத்திருப்பேன். போயிட்டு வா. பாய் பாய், see you. பணத்தை பார்த்தா போனம் கூட வாய் திறக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என் அத்தை தான் உதாரணம். இப்ப வாயை பாரு என்ன இழிப்பு இழிக்குதுன்னு. சரி, நம்ம போய் பணத்தை வாங்கிட்டு வருவோம். ஐ பணம் 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 எல்லாம் லைன்ல நத்தனை தருவேன். இல்லாட்டி கடை சத்தி வீட்டுக்கு போயிருவேன். பாத்துக்கோங்க. மொச்ச பாட்டி, எல்லாரும் பைய வச்சிருக்கீங்க. நான் பைய எடுக்காம வந்துட்டேன். இப்போ என்ன பண்றது? ஏதாச்சும் பைய இருந்தா எனக்கு கொஞ்சம் தரீங்களா ப்ளீஸ்? ஏண்டி பார்த்தா படிச்ச விளையாட்டுக்கிற? ரேஷன் கடைக்கு பை இல்லாம எதுக்கடி வந்த? உன் ஆத்தக்காய் பை எதுவும் கொடுத்து அனுப்பலையா? நோ பாட்டி நோ. என் அம்மா ஒரு ஸ்லிப்பு தான் கொடுத்தாங்க. அதை கொடுத்தா எல்லாம் தருவாங்க சொன்னாங்க. ஆனால் பைய கொடுக்க மறந்துட்டாங்க. உன் ஆத்தக்காரி ஒருத்தி விளங்காதவ. என்ன கொடுத்து அனுப்பணுமோ அதை கொடுக்காம உன்னை தாட்டி விட்டுருக்காவாரு. சரி, அதோ அந்த கடை இருக்குதுல்ல, அங்கே போய் ஒரு பைய வாங்கிட்டு வா போ. ஓகே பாட்டி, நான் போய் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடுறேன். கமலா கோய், என்னடி சின்ன பொண்ணுக்கு ஃபோனை போட்டு சொல்லிட்டீங்களா? ஆளவே காணோம். சாமான தீந்து போச்சுன்னா அவ்வளோதான், நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. சொல்லிட்டேன்டி, இப்போ வந்து வா. எம்மா குண்டு, நாயம் பேசாம காட்ட கொடு. அப்பதான் அரிசியும் பணம் கொடுப்பேன். நல்ல நாயம் பேசுறீங்க ரேஷன் கடையில் வந்து. எனது குண்டா? என்ன பார்த்தா என்ன குண்டாவா இருக்கு? இல்ல, ஒல்லி ஐஸ்வர்யா மாதிரி இருக்கிற. என்ன பார்த்து யாரு குண்டா இருக்கான்னு சொன்னாலும் நான் சும்மா விட மாட்டேன். உன்னை என்ன பண்ண போறேன்னு பாருடி. நம்மளாக்கா கோவப்படாதீங்க, பொறுமையா இருங்க. பொறுமை பொறுமை. பணம் கைக்கு வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. வாய் கோண வாயோட என்ன வாய் பேசிட்டு இருக்கிறேன். இந்த காடப்புடி. தம்பி, அந்த அம்மாவுக்கு சக்கரை அரிசி கரும்பு பணம் எல்லாம் கொடு. இவ்வளோட்டு இந்த 1000 ரூபாய் பணத்தை வாங்கக்குள்ள என்னெல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. ரெட்டச்சுண்டி பாட்டி, சீக்கிரம் முன்னாடி வா. என்ன கமலாக்காவே காணோம்? ஏமா பொண்ணு, என்னம்மா இங்க இருந்துட்டு இருக்கிற? போய் லைன்ல நில்லு. போ போ, எல்லாம் லைன்ல தான் வாங்கணும். போ பின்னாடி. இல்ல, நான் இங்கதான் நிப்பேன். சின்ன பொண்ணு பின்னாடி வந்து நில்லு. நாங்களும் 2 மணி நேரம் காத்துட்டு இருக்கோம். உனக்கு வந்த உடனே கொடுத்துருவாங்களா? பின்னாடி வா. நம்ம பின்னாடி வந்துட்டு முன்னாடி போய் நிக்கிறா பாரு. எவ்வளவு கொழுப்பு அவளுக்கு. ஆமா, ரொம்ப தான் கொழுப்பு எடுத்துறீரா. இவளை சும்மா விடக்கூடாது. அடியே பின்னாடி வந்துரு, இல்லாட்டி அவ்வளவுதான், உன உண்டலன்னு பண்ணிடுவோம். என் கோவத்தை கிளறாதம்மா. மரியாதையே பின்னாடி போய் வாங்கிக்கோ, இல்லாட்டி உனக்கு எதுவும் போட மாட்டேன். தம்பிச்சார், பார்க்க அழகா இருக்கீங்க. நீங்களா அந்த அக்கா எடுத்து சொல்லுங்களேன், நான் வாங்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுறேன். உன்னோட பெரிய ரோதனையா போச்சு. போய் பின்னாடி நின்று வாங்கம்மா, இல்லாட்டி அவ்வளவுதான், மூஞ்சிலே குத்திரும் பாத்துக்கோ. ஏண்டி பொண்ணு தாய் மருமகளே, ஏன் இப்படி அலும்பு பண்ற? போய் பின்னாடி நின்று வாங்கு. இங்க நல்லவங்களுக்கே காலம் இல்ல. சரி, போய் பின்னாடி நிப்போம். சபா, என்ன இந்த பாட்டிக்கு கை ரேகை உழுக மாட்டேங்குது? என் பாட்டி நல்லா அமுத்து. பாட்டி, உங்களுக்கு கை ரேகை உழுக மாட்டேங்குது. 2 நாள் கழிச்சு வாங்க, வாங்கிக்குவீங்களாமா? போங்க போங்க. என்னடி சொல்ற? கை ரேகை உழுகலையா? வர சொல்லிட்டு என்ன விளையாட்டு பண்றியா? எனக்கு பணத்தை குடுறி, அப்பதான் போவேன். பாட்டி, கை ரேகை உழுகல எதுவும் தர முடியாது. இங்க பாருங்க, நீங்க போயிட்டு 2 நாள் கழிச்சு வாங்க. போங்க போங்க, நிறைய பேர் நிக்கிறாங்கல்ல. ஏண்டி இப்படி வயசான காலத்துல அலைய வைக்கிற? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட கோணவாச்சி. சாப்பாடுலாம் படிச்சிட்டோம். முதல்ல இடத்த காலி பண்ணு. போ போ. ஏண்டா முட்டைக்கண்ணா, பொம்பளை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. நீ எல்லாம் ஆம்பளையாடா? பாட்டி போங்க, பாட்டி போங்க, சொன்னா கேளுங்க, வம்பெழுக்காதீங்க கிட்ட. அப்புறம் நான் கோலகாரனா மாறிடும் பாத்துக்கோங்க. மேடம், இந்தாங்க மேடம் பணம், கரும்பு, சக்கரை, அரிசி எல்லாம் வாங்கிக்கோங்க. ஏங்க மாட்டேன் பாரு, எப்படி வழிறானு. மேடமா மேடம், எதுக்குமா இந்த அமுத்து அமுக்குற? மிஷினே உடஞ்சு போயிட மாட்டேங்குது. அழுங்காம வெய்யே. சரி போங்க போங்க, அந்த பக்கம் போய் அரிசி சக்கரை எல்லாம் வாங்கிக்கோங்க. அட பாட்டி, மிஷினை எங்க தூக்கிட்டு போற? வெய்ய முதல்ல. இந்த பாட்டி சரியான திருட்டு பாட்டியெல்லாம் இருக்கு. மிஷினையே களவாண்டிட்டு போகுது. போதுமா, கையெடு. போய் அந்த பக்கம் அரிசி சக்கரை கரும்பு எல்லாம் வாங்கிட்டு போ போ போ. இவ வரும்போது இஞ்சி திண்டு வந்திருப்பாளோ? மூஞ்சிய பாரு, இஞ்சி திண்டு குரங்காட்டு வேலை வச்சிருக்கா. போதுமா, கையெடு. அங்க போய் சக்கரை அரிசி கரும்பு பணம் எல்லாம் வாங்கிட்டு போ போ போ. இந்த கரும்பு எனக்கு தான் வேணும். இல்ல, இந்த கரும்பு நான் தான் வாங்கினேன், நான் தான் கொண்டு போவேன். கரும்புக்கு எதுக்கு இப்படி சண்டை கட்டுறீங்க? ஆளுக்கு ஒரு கரும்பு எடுத்து இடத்த காலி பண்ணுங்க, எல்லாத்தையும் பிடிக்க வச்சிடும் பாத்துக்கோங்க. என்னம்மா உன் கை ரகையை விழுக மாட்டேங்குது? எல்லாம் வச்சிருக்கேன். நான் வேணா போய் கையை சோப்பு போட்டு கழுவிட்டு வரட்டுமா? கை எடுத்துன்னு இருக்க வெய்யே. சீ, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? கையை ஈரமான்றேன், அப்பதான் கை ரேகை நல்லா உழுகும். என்ன இது கன்றாவியா இருக்குது பொம்பளையோட? என்னெல்லாம் அலும்பு பண்ணுது ரேஷன் கடையில வந்து. கருமம் டீ எச்ச கையோடவே மிஷின்ல வச்சு அமுக்குது. ஐயோ, மிஷின் கழுவணும். உழுந்துச்சு. சீக்கிரம் கை எடுத்துட்டு போய் வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு. சீக்கிரம் வாங்கிட்டு போயிடலான்னு வந்தா
இவ்வளவு நேரம் ஆயிடுச்சே, மத்தியானம் சாப்பாடுக்கு என்ன பண்றது? கமலக்கா வீட்டுக்கே போவோம். எக்கோய் அந்த கோணை வச்சு ரேஷன் காரி ஓவரலா பண்ணிட்டு இருக்கா. முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவளை தூக்கிடணும். ஆமாண்டி, என்ன திமிரா பழம் பேசிட்டு இருக்கறா? ஓங்கி குத்திருப்பேன், பணம் கைக்கு வரணும்ல, அதான் பொறுமையா வந்துட்டேன். ஆமா கோய், கோவப்பட்ட இடத்துல கோவப்படணும். அங்க பொறுமையா இல்லைன்னா அவ்வளவுதான், அவ அந்த பணத்தை கொடுக்க மாட்டா. இதான் சாக்குன்னு ஆட்டைய போட்டுருவா. ஆமா சின்ன பொண்ணு எப்ப வந்தா? நான் வந்த பிறகு வந்தாளா இல்லையா? ஆமா கோய், அதை வேற சொல்ல மறந்தேன் பாருங்க. நீ போய் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தா, வந்து கம்முனு பின்னாடி என்ன பரவாயில்ல, வந்தது முன்னாடி ஏறிட்டு போறா. உடுவடையில பின்னாடி இருக்கவளுக ஒரே சண்டை. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து நின்னா. இவளோட பெரிய கூத்தா இருக்குது, எங்க போனாலும் சண்டை இழுத்து திரியிறா. வீட்டுல என்னதான் பண்ணி தொலைவாளோ தெரியல. நான் ஃபோன் பண்ணி வந்திருந்தா சீக்கிரம் வாங்கிட்டு வந்துக்கலாம் இல்ல. சரியான சோத்ராமி, ஒரு வேலைக்கு லாக்கி இல்ல. அது வேணா சொல்றீங்களே, 100க்கு 100 உண்மை. எல்லா வீட்டுக்கு சோத்துக்கு போயிருவா கரெக்டா நேரத்துக்கு. ஆனா ரேஷன் கடைக்கு மட்டும் வர மாட்டா. யார பத்தி நீ பேசிட்டு இருக்கீங்க? வேற யாரு தெரியுமா? எல்லாம் சின்ன பொண்ணு பத்தி தான். அவ ஒரு விளங்காதவ, அவளை பத்தி எதுக்கு பேசுறீங்க? எந்த நேரத்துல பிறந்தாலும் தெரியல. சரி கோய், நான் வீட்டுக்கு போற நேரம் ஆகுது, பசிக்குது. போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்து வேலை செஞ்சா கரெக்டா இருக்கும். ஏண்டி எங்க வீட்டுல சாப்பாடு சாப்பிட மாட்டியாக்க? சாம்பார் வச்சிருக்கேன், சாதம் இருக்கு, சாப்பிட்டு போ. இல்லக்கா வேண்டாங்க்கா, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். நான் போட்டு தரேன், 2 பேரும் சாப்பிடுங்க, நல்லா ருசியா இருக்கும். சரிக்கா, இவ்வளவுதான் சொல்றீங்க, சரி சாப்பிட்டு போறேன். எம் 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 எம். எக்கோ சாம்பார் ருசியா இருக்குது, எப்படித்தான் வைப்பீங்களோ தெரியல. உங்க கை பக்கமே தனிதான். யாரோ தூரத்தை கரும்பு தூக்கிட்டு வர மாதிரி தெரியுதுடி. என் கண்ணு வேற மயமயம் தெரியுது, யாருன்னு தெரியல. அட சின்ன பொண்ணு நீயாக்கு, வா வா வா. என்ன கரும்பு பையன் கையுமா வந்திருக்க? எக்கோ சரியான நேரத்தை வந்திருக்கேன், எனக்கும் தட்டுல சோத்தை போட்டு கொடுங்க, சாப்பிட்றேன். வாடி, இல்லைன்னு சொன்னா உடவா போற? வந்து கோரு, இந்த தட்டிலே சாப்பிடுங்க. நீ சாப்பிடல? எம் 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 எம். என் சின்ன பொண்ணு வீட்டுல சமைக்கலையா? இல்லக்கோ, காலையில பழைய சாப்பாடு இருந்தது, அது சாப்பிட்டு வந்துட்டேன். மத்தியானத்துக்கு ஒன்றும் செய்யல, அதான் கமலக்கா வீட்டில் சாப்பிட்டு போலன்னு வந்தேன். அதுவும் சரியான பசி. ஆமா, ரேஷன் கடை எதுக்கடி அந்த கூத்து பண்ற? கம்முனு பொட்டாட பின்னாடி இருந்து வாங்கிட்டு வர வேண்டியதானே? பின்னாடின்னு வாங்கினு எப்பக்கா வீடு வந்து சேருது? அது விட்றாளுங்களா? அந்த ரேஷன் கடைக்காரி இருக்கல, சரியான திமிரு பிடிச்சவ. அதான் வரும்போது அவ டயலுக்கு காத்த புடி விட்டு வந்துட்டேன்.